ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ரியாலிட்டியான ஒரு ரெஃபரன்ஸ் பிக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை தான் ட்ராயிங் பண்ண போகிறோம். அக்ரைலிக் பெயிண்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வாட்டர் கலர்ஸ்லேயே கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மினியேச்சர் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ஒரு மைன்யூட்டான ட்ராயிங்க்கு இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது இருந்தால் எதையுமே வந்து மைன்யூட்டாக நம்மளால் ட்ராயிங் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 2 ஜார் ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 3 ஜார்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் இது வந்து ஸ்மால் ட்ராயிங்கிறதுனால 2 ஜார்ஸ் வந்து இனஃப். 1 கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேலட்டில் 1 கலர் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபேஸஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணணும். ஏன் அப்படின்னா ஃபீலிங்ஸை வந்து ஃபேஸ் தான் கேரி பண்ணும். ஸோ அது பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ட்ராயிங்கில் இருக்க ஃபீலிங் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஷேட் ட்ராயிங்கில் நீங்கள் ஹேண்ட்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த லைன் மிஸ் ஆனாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை ட்ராயிங் பண்ணிவிட்டு அது பர்ஃபெக்டாக இல்லை, அதுக்கு மேலே நீங்கள் ட்ராயிங் பண்ணாலும் உள்ள ஷேட் கொடுக்குறதுனால ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு பர்சனை ட்ராயிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பர்சன் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பர்ஃபெக்டாக பார்த்து ட்ராயிங் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் ட்ராயிங் வந்து ட்ராயிங் பண்ணும்போது பாதியிலே உங்களுக்கு டவுட் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பர்சனுக்கும் செகண்ட் பர்சனுக்கும் ரெஃபரன்ஸ் பிக்கில் எவ்வளோ கேப் இருக்குது, நம்ம வந்து கரெக்டாக அதே கேப்பில் ட்ராயிங் பண்ணுறோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ராயிங்க்கு நீங்கள் உள்ள ஷேட் பண்ணும்போது எப்பயுமே வந்து ப்ரஷில் ஃபுல் அமௌண்ட் ஆஃப் பெயிண்ட் யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணுங்கள். ஏன்னா டபுள் ஷேட்ஸ் கிடையாது, இது சிங்கிள் ஷேட்ஸில் தான் வருது. இது அவுட்லைன்ஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் அதிகமாக பெயிண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ராயிங்கில் ஒரு ட்ராயிங் பர்சனும் இன்னொரு பர்சனும் வந்து மெர்ஜ் ஆகிட்டாங்க அப்படின்னா நடுவில் கேப் கொடுக்கறதுக்காக நீங்கள் ஒயிட்டை யூஸ் பண்ணி கூட அந்த கேப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ட்ராயிங் லைன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரஷஸில் இருக்க ஹேர்ஸு ஸ்ப்ளிட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். உங்களோட ரெஃபரன்ஸ் பிக் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அதே கலர் யூஸ் பண்ணணும்னா கிடையவே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராயிங் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஃபீலிங்ஸ் மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸையும் கூட அந்த ட்ராயிங்கில் வெளிப்படுத்தலாம். லாக்டவுன் டேஸில் நம்மளும் சேஃபாக இருக்கணும். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற புவர் பீப்புள்ஸ்க்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஹியூமனிட்டியோடு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பி சேஃப், குவாரண்டைன் யுவர் செல்ஃப். ஸோ நம்மளோட ட்ராயிங் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ காய்ஸ்.